வாகை சூடவா. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொருளாதாரம் 11ஆம் வகுப்போட இனிஷியலாக இருக்கிற ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேயும் மேத்தமெட்டிக்கலாக என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ நம்ம அந்த கான்செப்ட்ஸை ஒர்க் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற தலைப்பு அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அது சார்ந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். இனிஷியலாக ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது சார்ந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படிங்கிறது menu of choices along which a society can substitute one good for another assuming a given state of technology and given resources. So ஒரு குறிப்பிட்ட சொசைட்டியில் ரெண்டே பொருள் தான் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரெண்டு பொருளில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸை வச்சு நம்ம என்ன மாதிரி காம்பினேஷன்ஸில் இந்த ரெண்டு பொருட்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஏன் தேவை? ஏன்னா இருக்கிற ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது லிமிட்டட், ஆனால் மனிதனோட தேவை அப்படிங்கிறது அன்லிமிட்டட். ஸோ இந்த ரிசோர்ஸஸை ஏதோ ஒரு வகையில் நம்ம பண்டமாக மாற்றினா தான் மனிதர்களால் கன்சியூம் பண்ண முடியும். அப்போது இந்த ரிசோர்ஸஸை நம்ம என்னென்ன மாதிரியான பண்டங்களை உருவாக்கலாம்? பல்வேறு பண்டங்களை நம்ம ரியல் வேர்ல்டில் உருவாக்கலாம். ஆனால் நம்ம இங்கே முக்கியமாக பார்க்க போகிறது ரெண்டே பொருள்கள் தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிற அசம்ஷன்லேருந்து தான் இது ஃபர்தராக நம்ம கேரி ஓவர் பண்ண முடியும். ஏன்னா பல பொருட்கள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை ஒரு தியரியாக டெவலப் பண்ணுறதுல சில சிக்கல்கள் இருக்குது. ஸோ நம்ம எக்கனாமிக்ஸில் வழக்கமாக அசம்ஷன்ஸ் வச்சுக்கிற மாதிரி இதில் ரெண்டே பொருட்கள் தான் உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனோட நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். மேற்கொண்டு இதில் என்னென்ன அசம்ஷன்ஸ்லாம் இருக்குது? அசம்ஷன் நம்பர் 1, த டைம் பீரியட் டஸ் நாட் சேஞ்ச். அதாவது காலகட்டம் அப்படிங்கிறது மாறப்போகிறதே கிடையாது. காலகட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஸ்டாட்டிக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது அசம்ஷன் என்ன அப்படின்னா டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டஸ் நாட் சேஞ்ச், இல்லை அது ஃபிக்ஸட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம எந்த விதமான டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் இது எதுவுமே இல்லாமல் ஒரே குறிப்பிட்ட மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க போகுது. அது இதோட இன்னொரு அசம்ஷனை நம்ம வச்சுருக்கோம். மூணாவது அசம்ஷன் அப்படிங்கிறது தட் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கனாமி. கிளாசிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தான் வந்து சொசைட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுவோம். அதோட அசம்ஷன் இங்கேயும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதாவது மக்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வேலையோடு இருக்கிறாங்க, யாருமே வேலையற்ற சூழலில் இல்லை அப்படிங்கிறது இதோட மூணாவது அசம்ஷன். நாலாவது அசம்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்லி 2 goods கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் த கிவன் ரிசோர்ஸஸ். ரெண்டே பொருட்கள் தான் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். ரியல் வேர்ல்டில் பல பொருட்கள் ஒரு ரிசோர்ஸஸை வச்சு நம்ம உற்பத்தி பண்ணலாம். மரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஃபர்னிச்சர் ஆகலாம், இல்லை ஒரு கார்பென்ட்ரி ஒர்க்குக்காக யூஸ் பண்ணப்படலாம், இல்லை நீங்கள் அதை வச்சு ஒரு டாய்ஸை மேக் பண்ணலாம், ஒரு டேபிளை மேக் பண்ணலாம், சேர்ஸை மேக் பண்ணலாம். ஸோ பல்வேறு விதமாக ஒரு மரம் அப்படிங்கிறது மாறலாம். ஒரு இரும்பு துகள்கள் இருக்குது அப்படின்னா அந்த இரும்பு துகள்கள் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ஃபர்னிச்சராக மாறலாம், எக்யூப்மெண்ட்டாக மாறலாம், 2 வீலர்ஸாக மாறலாம், இல்லை வெயிட் மிஷினாக மாறலாம். ஸோ ஒரு இரும்பு அப்படிங்கிறோட ரா ஃபார்ம்லேருந்து பல்வேறு பொருட்கள் உற்பத்தி ஆகும். ஆனால் இங்கே நம்ம அசியூம் பண்ணுறது என்ன அப்படின்னா ரெண்டே பொருட்கள் தான் உற்பத்தி பண்ண முடியும் ஓவரால் சொசைட்டியில் அப்படிங்கிறது. நாலாவது ரிசோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபுல்லி மொபைல். நம்மக்கிட்டே இருக்கிற கேபிட்டல், லேபர், இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஃபுல்லி மொபைல் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் அசியூம் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே லேபர் அப்படிங்கிறது எல்லாருமே வேலையோடு இருக்கிறாங்க. ஒன்று அவங்க எல்லாருக்குமே உடனடியாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு எய்தர் நம்ம ஜவுளித்துறையை உற்பத்தி பண்ணலாம், இல்லைனா நம்ம காரை உருவாக்கலாம் அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டாரில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்படின்னா இருக்கிற ரிசோர்ஸஸை மொத்தமும் ஒன்று நம்ம ஜவுளித்துறைக்கு கொண்டு போகலாம், இல்லை நம்ம அதை அப்படியே ஆட்டோமொபைல் செக்டாருக்கும் கொண்டு போகலாம். லேபரில் வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி கார் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி போதும் இது வேணான்னு நினச்சாங்க அப்படின்னா நாளைக்கு அடுத்த நாளே அவங்க எல்லாமே டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்க்கலாம். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற அசம்ஷன். ரியாலிட்டியிலேருந்து இது ரொம்ப விலகி இருந்தாலும் நம்ம இதுதான் அசம்ஷன்ஸை நம்ம இதில் வச்சுருக்கோம். The factors of production are given in quantity and quality. அதாவது எவ்வளவு ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளவு கேபிட்டல் இருக்குது, எவ்வளவு லேபர் இருக்குது, அதோட எண்ணிக்கை என்ன, அதோட தரம் என்ன, இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி நம்மக்கிட்ட என்ன நம்பர்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக நம்ம
கொடுக்கப்பட்டிருக்கும். லாஸ்ட், law of diminishing returns operates in production. அதாவது diminishing returns அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஃபினாமினன் இதில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம அசம் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வோட அசம்ஷன்ஸாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வை நம்ம ஷெட்யூலையும் கர்வ்லையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூல் அப்படின்னா என்ன? ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூல் அப்படிங்கிறது 2 குறிப்பிட்ட கூட்ஸ் தான் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். அந்த 2 குறிப்பிட்ட கூட்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டேபிள் வடிவத்தில் நம்ம வச்சுருக்கிறது தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூல். ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூலை எடுத்துக்கலாம். எய்தர் நம்ம உணவை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம காரை உற்பத்தி பண்ணலாம். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல மொத்தம் 6 காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த 6 காம்பினேஷனில் 1வது மற்றும் 6வது காம்பினேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம். அது என்ன எக்ஸ்ட்ரீம்? ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த விதமான உணவும் உற்பத்தி பண்ணல, ஆனால் எல்லா ரிசோர்ஸஸும் கொண்டு போய் காரை உற்பத்தி பண்ணுறோம். அப்போ காரை 25 காரை நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒருவேளை எந்த காரையுமே உற்பத்தி பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம 500 டன் உணவு தானியங்களை நம்ம உற்பத்தி பண்ணலாம், ரைட்? இது 2 எக்ஸ்ட்ரீம். மொத்த ரிசோர்ஸஸும் நம்ம காருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், கேபிட்டலும் லேபரும், நம்ம 25 கார்களை உற்பத்தி பண்ணலாம். மொத்த ரிசோர்ஸஸும் நம்ம உணவு தானியங்களுக்காக நம்ம செலவு பண்ணுறோம், இல்லை அதை வந்து அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே உணவு உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா மொத்தம் நம்மளால் 500 டன் உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணலாம். இப்போ நடுவில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த காம்பினேஷன்ஸ் தான் 2வது, 3வது, 4வது, 5வது காம்பினேஷன். ஒருவேளை நம்ம உணவு உற்பத்தி 100 டன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் 23 கார்களை பண்ண முடியும். 200 டன் உணவு உற்பத்தி பண்ணனா கொஞ்சம் குறைச்சி 20 கார்களை உற்பத்தி பண்ணலாம். அடுத்தது 200லேருந்து 300 டன்னாக நம்ம உற்பத்தி பண்ணணும் உணவுப் பொருட்களை அப்படின்னா காரோட உற்பத்தி கம்மியாகும். அப்போ காரோட உற்பத்திங்கிறது 15 ஆகும். கடைசியாக 300லேருந்து 400 டன் உணவு தானியங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா 15லேருந்து 8 காரோட உற்பத்தி இருக்கும். கடைசி காம்பினேஷன் அப்படிங்கிறது 500 டன் அரிசி உற்பத்தி பண்ணனா நம்மளால் எந்த காரும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூலில் நம்ம பார்க்கக்கூடிய வேரியஸ் காம்பினேஷன்ஸாக இருக்கும். இந்த காம்பினேஷன்ஸை நம்ம டேபிள் வடிவத்தில் பார்க்கும்போது அது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கும்போது அதை ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வை ஜென்ரேட் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம உணவு உற்பத்தியை இங்கே இண்டிகேட் பண்ணுறோம். எவ்வளவு உணவு நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம பதிவிட போகிறோம். ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது கார், எவ்வளவு கார் நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்க போகுது. இப்போ இந்த காம்பினேஷன்ஸை ஒவ்வொன்றா நம்ம பிளாட் பண்ணிகிட்டே வருவோம். அப்போது அந்த பிளாட் பண்ணி வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு எல்லோ கலர் டாட்ஸாக நம்ம அங்கே மார்க் பண்ணிகிட்டே வரலாம். காம்பினேஷன் நம்பர் 6 எடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லா ரிசோர்ஸஸையும் உணவு உற்பத்தி பண்ணுறதுக்காக டைவர்ட் பண்ணுறோம். அப்போது நம்ம 500 டன் உணவு உற்பத்தி பண்ணுறோம், ஆனால் எந்த காரையும் உற்பத்தி பண்ணல. இது 500,0 500,0 அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஒருவேளை இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் நம்ம கார் உற்பத்தி பண்ணுறதுக்கு டைவர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ கார் பண்ண முடியும்? 25 கார் பண்ண முடியும், ஆனால் எந்த விதமான உணவையும் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போது இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது 0,25 அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். அதாவது எந்த உணவு தானியங்களும் உற்பத்தி பண்ணப்படல, ஆனால் 25 கார் உற்பத்தி பண்ணப்படுது. இப்போ இன்பிட்வீனில் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எடுப்போம். இந்த 500 டன் உற்பத்தி பண்ண அரிசி தானியங்கள்லேருந்து இருக்கிற ரிசோர்ஸஸை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி காராக உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம நகர்த்துறோம் அப்படின்னா இந்த அடுத்த எல்லோ டாட் நமக்கு கிடைக்கும். அந்த அடுத்த எல்லோ டாட்டில் என்ன நம்ம பார்க்குறோம்? உணவு உற்பத்திங்கிறது 500 டன்லேருந்து 400 டன்னாக மாறுது, ஆனால் கார் உற்பத்திங்கிறது 8 ஏறுது. அடுத்த டாட் எடுத்தோம் அப்படின்னா 400லேருந்து 300 டன் அப்படிங்கிறது வந்து அரிசி உற்பத்தியாக குறையுது. அதே நேரத்தில் 8 கார்லேருந்து நம்ம 15 காராக கார் உற்பத்திங்கிறது வந்து கூடுது. அடுத்த காம்பினேஷன் 300லேருந்து 200 உணவு உற்பத்தி குறையுது.
அதே 15லிருந்து 20 கார் உற்பத்தி கூடுது. அடுத்த டாட் அப்படிங்கிறது 200 அப்படிங்கிறதுலேருந்து 100 அப்படிங்கிறதா உணவு உற்பத்தி குறையுது, கார் உற்பத்தி 20லேருந்து 23 மாறுது. லாஸ்ட் 100 டன் உற்பத்தியிலிருந்து நம்ம எந்த விதமான உற்பத்தியும் இல்லாமல் சைஃபராக நம்ம உணவு உற்பத்திக்கு போகிறோம். ஆனால் கார் உற்பத்திங்கிறது 23லேருந்து 25 மாறுது. ஓகே, நம்ம இந்த ஷெட்யூலில் இருந்த எல்லா பாயிண்ட்ஸையும் இந்த எல்லோ டாட்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லோ டாட்ஸை நம்ம கிராஃபில் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லோ டாட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைனை நம்ம வரைகிறோம் அப்படின்னா அந்த லைன் தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஸோ இப்போது வந்த இந்த நீல லைன் தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப் இந்த டாட்ஸை ஒட்டி நம்ம ஒரு கர்வை ட்ரா பண்ணுறோம். அந்த கர்வ் தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஓகே, ஸோ இப்போது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்னா அதோட டெஃபினேஷன் பார்த்தோம், அதோட அசம்ஷன்ஸ் பார்த்தோம், ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூல் பார்த்தோம், அதுக்கடுத்து ஃபைனலாக ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1, a country can produce either apples or oranges. ஒரு நாடு ஒன்று ஆப்பிளை உற்பத்தி பண்ணலாம், இல்லை ஆரஞ்சு உற்பத்தி பண்ணலாம். The table below shows the possible production points for the two goods. கீழே வரக்கூடிய டேபிள் அப்படிங்கிறது ஆப்பிளையும் ஆரஞ்சும் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், என்னென்ன காம்பினேஷன்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத குறிப்பிடப்படுது. ஓகே, ஸோ இந்த டேபிள் தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூல். ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ABCDE அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது 0 இருந்துச்சு அப்படின்னா ஆரஞ்சு 20 இருக்குது. ஒருவேளை ஆப்பிள்ஸ் 5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆரஞ்சு 18 மாறுது. அதே வரிசையில் போகணுன்னா 20 ஆப்பிள் உற்பத்தி பண்ணும்போது எந்த விதமான ஆரஞ்சும் உற்பத்தி பண்ண முடியாமல் போயிடுது. ஓகே, இதில் முதல் கேள்வி நம்ம எடுத்துப்போம். ட்ரா த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் யூசிங் த டேட்டா. ஓகே, டேட்டா கொடுக்கப்பட்டுச்சு. இதில் ஏதாவது ஒன்று நம்ம எக்ஸ் ஆக்சிஸை எடுத்துக்கலாம், நம்ம ஆப்பிள்ஸை எக்ஸ் ஆக்சிஸை எடுத்துக்கலாம், ஆரஞ்சை ஒய் ஆக்சிஸை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வை வரைய போகிறோம். ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம சொன்ன மாதிரி ஆப்பிள்ஸை மார்க் பண்ண போகிறோம், ஒய் ஆக்சிஸில் ஆரஞ்சஸை மார்க் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு காம்பினேஷனையும் நம்ம ஒரு எல்லோ டாட்டாக அங்கே மார்க் பண்ண போகிறோம். இனிஷியலாக பாயிண்ட் E மார்க் பண்ணலாம். அது 20 ஆப்பிளும் 0 ஆரஞ்சும் நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு எல்லோ டாட் எமர்ஜ் ஆகும். அந்த எல்லோ டாட் எதை குறிக்குது? பாயிண்ட் E குறிக்குது. 20 ஆப்பிளையும் எந்த விதமான ஆரஞ்சும் உற்பத்தி பண்ணாத ஒரு சினாரியோவை அது குறிக்குது. அதே நேரத்தில் இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது பாயிண்ட் Aவை குறிக்குது. அதாவது எந்த விதமான ஆப்பிள் உற்பத்தியும் நடக்கலை, ஆனால் 20 ஆரஞ்சு உற்பத்தி நடக்குது. இது பாயிண்ட் A. இன்பிட்வீன் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுவோம். அதாவது 15 ஆப்பிள் 8 ஆரஞ்சு அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட டாட். ரைட், அடுத்தது 10 ஆப்பிள் 14 ஆரஞ்சு அப்படிங்கிறது அடுத்த குறிப்பிட்ட டாட். ரைட், அடுத்தது 5 ஆப்பிள் 18 ஆரஞ்சு அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட புள்ளி பாயிண்ட் Bயை குறிக்குது. ஓகே, நம்ம இந்த காம்பினேஷன் ABCDE இது எல்லாத்தையும் 5 குறிப்பிட்ட டாட்ஸாக இங்கே வரைஞ்சிட்டோம். இந்த 5 டாட்ஸை இணைக்கிற மாதிரி ஒரு லைனை வரைஞ்சோன்னா அதுதான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஓகே, இந்த நீல நிற லைன் அப்படிங்கிறது தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ரெண்டாவது கேள்வி, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் அடிஷ்னல் 5 ஆப்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன? ஒரு செயல் நம்ம செய்யும்போது நம்ம இன்னொரு செயலில் என்ன விட்டு கொடுக்குறோம். இப்போ ஆப்பிள் 5 அதிகம் உற்பத்தி பண்ணணும்னா எவ்வளவு ஆரஞ்சஸை நம்ம விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். ரைட், அப்போது இந்த குறிப்பிட்ட கேஸில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு தூரம் பாயிண்ட் Bலேருந்து Cக்கு நகர்றோன்றது தான் கேள்வியாக இருக்குது. பாயிண்ட் Bயில் 5 ஆப்பிள் நம்ம உற்பத்தி பண்ணுறோம், பாயிண்ட் Cயில் 10 ஆப்பிள் உற்பத்தி பண்ணுறோம். அப்போது இங்கே இன்க்ரீஸ் அப்படிங்கிறது 5 யூனிட்ஸாக இருக்குது. ரைட், அப்போது ஆரஞ்சஸில் என்ன நடக்குது? ஆரஞ்சஸில் 18லேருந்து 14 குறையுது. அப்போது ஆரஞ்சஸில் உற்பத்தி அப்படிங்கிறது குறையுது பாயிண்ட் Bலேருந்து பாயிண்ட் C நகரும்போது. இன்க்ரீஸ் அப்படிங்கிறது குவான்டிஃபை பண்ணும்போது 10 - 5 5. ஆனால் ஆரஞ்சஸை பொறுத்த வரைக்கும் 14 - 18 அது -4 அப்படிங்கிறது இருக்கும். கேள்வி என்ன? What is the opportunity cost of producing an additional 5 apples?
அடிஷ்னல் 5 ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது -4. அதாவது 4 ஆரஞ்சு உற்பத்தி பண்ணாமல் இருக்கிறது தான் 5 ஆப்பிள் அடிஷ்னலாக உற்பத்தி பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இதை இந்த குறிப்பிட்ட பாயிண்ட் பி டு சிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். ரைட்? எப்படி டிரைவ் பண்ணலாம்? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஃபார் ஆரஞ்சஸ் அப்படின்னு எடுத்தோம்னா பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு நம்ம இங்கே செக் பண்ணோம்னா 5 - 0, அதாவது 5 ஆப்பிள் கூட உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆகுது? 18 - 20 அப்படின்னு எடுத்தோன்னா -2. அதுதான் ஏலேருந்து பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நகர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக இருக்கும். பிலேருந்து சிக்கு நகரத்துக்கான பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், -4. சிலேருந்து டி நகரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன? அதாவது 15 ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருந்த ப்ரொடக்ஷன் லெவல் என்ன? 10. அப்போ 15 - 10 அப்படிங்கிறது 5 ஆப்பிள் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆகுது அப்படின்னா 8 - 14. அப்போது -6. அதுதான் அதோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். கடைசியாக 20 ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதாவது இ அப்படிங்கிற பாயிண்டில் டிலேருந்து இக்கு நகர்றோம் அப்படின்னா 20 - 15, 5 ஆப்பிள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆகுது? 0 - 8, அதாவது -8. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது இனிஷியலாக -2 இருக்குது, அதுக்கடுத்து -4 இருக்குது, அதுக்கப்புறம் -6 இருக்குது, கடைசியாக -8 இருக்குது. ஆனால் நமக்கு ரிலேட்டடான கேள்வி அப்படிங்கிறது பி டு சி தான். அதோட ஆன்சர் அப்படிங்கிறது -4. ஓகே, அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். ப்ராப்ளம் 2. Consider an economy that produces 2 goods, car and computers. The table below shows different production possibilities. So, இதுதான் production possibility schedule. காருக்கும் கம்ப்யூட்டருக்கும் மொத்தம் 5 காம்பினேஷன் ABCDE அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? What is the opportunity cost of producing an additional 10 cars when moving from point C to D? Point C இருந்து D நோக்கி நகரும்போது நம்மளோட opportunity cost என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது கேள்வி, is the opportunity cost increasing, constant or decreasing as more cars are produced? அதிகமான கார் ப்ரொடியூஸ் பண்ணும்போது opportunity cost increase ஆகுதா, decrease ஆகுதா, இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, முதல் கேள்வியை நம்ம எடுத்துப்போம். opportunity cost of producing an additional 10 cars when moving from point C to D. நம்ம போன ஸ்லைடில் பார்த்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எல்லாத்துக்கும் நம்ம கம்ப்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பாயிண்ட் ஏ அப்படின்றதுலேருந்து பாயிண்ட் பிக்கு நகர்றோம்னா 10 - 0 கார்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 10 இன்க்ரீஸ் ஆகுது 10 - 0 அப்படிங்கிறதுனால. அதே நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன கம்ப்யூட்டருக்கு? 45 - 50 -5. ரைட்? செகண்ட், பியிலிருந்து சி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுறோம் அப்படின்னா நம்ம அட்டைன் பண்ணுற ப்ரொடக்ஷன் 20, ஏர்லியர் பி அப்படிங்கிற பாயிண்டில் இருந்த ப்ரொடக்ஷன் 10. ஸோ 20 - 10 அடிஷ்னல் 10 கார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆகுது அப்படின்னா 35 - 45 -10. தேர்ட், பாயிண்ட் சியிலிருந்து டியை நோக்கி நகர்றோம், அதாவது 30 யூனிட்ஸ் ஆஃப் கார் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஏர்லியராக 20 யூனிட்ஸ் ஆஃப் கார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது மேற்கொண்டு 10 கார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆகுது? அது 20 - 35, தட் இஸ் ஈக்குவல் டு -15, அதாவது -15 அப்படிங்கிறது தான் இதுக்கான பதில். நமக்கு கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கிறது பாயிண்ட் சியிலிருந்து டியை நோக்கி நகர்றீங்க அப்படின்னா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்குது? கார் அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது -15, அதாவது 15 கம்ப்யூட்டர் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாமல் போகும். 10 கார் அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணால் பாயிண்ட் சியிலிருந்து டிக்கு. லாஸ்ட், பாயிண்ட் டியிலிருந்து இயை நோக்கி நகர்றோம் அப்படின்னா மேற்கொண்டு 10 காரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன? 0 - 20 -20. ரைட்? ஸோ இது ஓவரால் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் பி, A to B, B to C, C to D and D to E. ஆனால் நமக்கு தேவைப்படுறது C to D மட்டும்தான், அது -15. Is the opportunity cost increasing, constant or decreasing as more cars are produced?
ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ரைட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஏற்கனவே நம்ம கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். 0லேருந்து -5 ஆகுது. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. -5லேருந்து -10 அதுவும் இன்க்ரீசிங். -10லேருந்து -15 அதுவும் இன்க்ரீசிங். -15லேருந்து -20 அதுவும் இன்க்ரீசிங். அதாவது இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போகுது. இதையும் நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸை எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸில் நம்மளோட dy/dx அப்படிங்கிறது படிப்படியாக கம்மியாயிட்டே வரும். ஆனால் இந்த கேஸில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதிலிருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த குறிப்பிட்ட ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படிங்கிறது கான்கேவாக தான் இருக்குமே தவிர்த்து கான்வெக்ஸாக இருக்காது. நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வில் எடுத்தோம் அப்படின்னா அது கான்வெக்ஸாக இருக்கும். ரைட், ஸோ கான்வெக்ஸோட டயக்ராம் நமக்கு இப்படி இருக்கும். கான்கேவோட டயக்ராம் அப்படிங்கிறது இப்படி கூடுதலாக இருக்கும். ரைட், ஸோ நம்மளோட ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படிங்கிறது கான்கேவாக இருக்கிறதுக்கு காரணம் இன்க்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். வரஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படிங்கிறது கான்வெக்ஸாக இருக்கிறதுக்கு பின்னாடி டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது காரணமாக இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி ப்ராப்ளம் 3. A country can produce either 100 cars or 200 computers with its available resources. Draw the production possibility curve. அதாவது ஒரு நாட்டில் 100 கார் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை ஒட்டுமொத்தமாக 200 கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதிலிருந்து பிபிசியை கண்டுபிடிங்க அப்படின்னு கேள்வி எழலாம். ஓகே, நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் என்ன? ஒன்று, இந்த நாட்டில் 100 கார் மொத்தமாக உற்பத்தி பண்ணலாம். இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் கொண்டு போய் 100 கார் உற்பத்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படின்னா அங்கே எந்த விதமான கம்ப்யூட்டர் ப்ரொடக்ஷனுங்கிறது இருக்காது. ரைட், அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுப்போம். ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது என்ன? ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது 100 கார்ஸ் அண்ட் 0 கம்ப்யூட்டர். அப்போது ரெண்டாவது தகவல் என்ன? 200 கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் வச்சு. அப்போது பாயிண்ட் பி அப்படிங்கிறது 200 கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆனால் எந்த விதமான காரும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 டாட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த 2 டாட்ஸை வச்சு நம்ம ஒரு பிபிசி கிராஃபை உருவாக்கலாம். ரைட், நம்மக்கிட்ட இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம காரை பிளாட் பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸில் நம்ம கம்ப்யூட்டர் பிளாட் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம 100,0 அப்படிங்கிற பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணுறோம். அது 100,0 அப்படிங்கிறது குறிக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் நம்மக்கிட்ட இருக்க ஒரே பாயிண்ட் 0,200. ஸோ 0,200 அப்படிங்கிறத இங்கே நம்ம குறிக்கிறோம். 2 புள்ளி கிடச்சிருச்சு. ஒரு லைனை வரைகிறதுக்கு 2 டாட்ஸ் இருந்தால் போதும், நம்ம லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இங்கே கொடுக்கப்பட்ட தகவல் இது மட்டும்தான். அதனால நம்மளோட ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படிங்கிறது இந்த 2 டாட்ஸை இணைக்கிறது மட்டுமே போதுமானதாக இருக்கும். அப்போது நம்மளோட ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படிங்கிறது இந்த இணைப்பு நீல லைனாக தான் நம்ம ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வாக நம்ம சொல்லலாம். ரைட், அது கொஸ்டின் ஏ. கொஸ்டின் பி, calculate the opportunity cost of producing one additional car. Calculate the opportunity cost of producing one additional car. So opportunity cost எப்படி calculate பண்ணுறது? நமக்கு தெரிஞ்ச தகவல் என்ன? ஒன்று 100 கார் உற்பத்தி பண்ணலாம், இல்லைனா 200 கம்ப்யூட்டர் உற்பத்தி பண்ணலாம் ஒட்டுமொத்தமான ரிசோர்ஸஸை வச்சு. அப்போ ரிசோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 100 கார்ஸ். அதே மாதிரி ரிசோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 200 கம்ப்யூட்டர்ஸ். ரிசோர்ஸஸை ரெண்டு பக்கம் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா 100 கார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஈக்குவேஷனை உருவாக்கலாம். ஏன்னா 100 கார்ஸ் தான் ஈக்குவல் டு ரிசோர்ஸஸ், 200 கம்ப்யூட்டர்ஸ் தான் ஈக்குவல் டு ரிசோர்ஸஸ். ரைட், இப்போ 100 கார்ஸ் அப்படிங்கிறது 200 கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா ஒரு கார் எவ்வளவு கம்ப்யூட்டருக்கு சமமானது அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அப்போது இங்கே 1 வரணும் அப்படின்னா இந்த 100-ஐ இந்த சைடு கொண்டு போய் டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு கார் அப்படிங்கிறது 200 டிவைடட் பை 100 கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத குறிக்கும். 200/100 அப்படிங்கிறது 2. அப்போது ஃபைனலாக ஒரு கார் அப்படிங்கிறது 2 கம்ப்யூட்டரை இண்டிகேட் பண்ணும். ரைட், ஸோ இதுதான் அதோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக இருக்கும். 1 car is equal to 2 computer. அது the opportunity cost of producing 1 additional car. Right, இது problem 3. Okay, problem number 4. A country's PPC shows it can produce 200 units of rice or 100 units of cotton. Right,
A drought reduces its capacity to 150 units of rice or 75 units of cotton. Initially, production என்ன பண்ணலாம் அப்படின்னா 200 units of rice produce பண்ணலாம் இல்லைனா 100 units of cotton உற்பத்தி பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட பஞ்சம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 150 units of rice ஆகவும் 75 units of cotton ஆகவும் production possibility curve reduce ஆகுது. இந்த ரெண்டு production possibility curveயும் draw பண்ணுங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. What has happened to the production possibilities of the economy அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. ரைட், இப்போ முதல் கேள்வியை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று 200,0 நம்ம ரைஸ் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்தோம் அப்படின்னா, இன்னொன்று 0,100 நம்ம காட்டனை ஒய் ஆக்சிஸில் எடுத்தோம் அப்படின்னா, இதை இப்போ நம்ம பிளாட் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது நம்மளோட ரைஸ் உற்பத்தியாகவும் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது காட்டன் உற்பத்தியாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற பாயிண்ட் என்ன 200,0, y ஆக்சிஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற பாயிண்ட் என்ன 0,100. ரைட், ஸோ இது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இந்த ரெண்டு டாட்ஸ் போதும் நமக்கு ஒரு லைன் வரையலாம். அதனால கொடுக்கப்பட்ட தகவல் இதுதான். அதனால ஒரு லைனை இந்த ரெண்டு டாட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வரைஞ்சோன்னா அதுதான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வாக இருக்கும். ரைட், இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். செகண்ட் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ங்கிறது என்னன்னா, இந்த ட்ராட் அப்படிங்கிறது ஆனதுக்கப்புறம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்பட்டதுக்கப்புறம் எப்படி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வந்து ஆல்டர் ஆகுது அப்படிங்கிறது செகண்ட் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். 150,0 அப்படிங்கிறது ட்ராட்டுக்கு அப்புறம் ஏற்படுற ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட். ட்ராட்டுக்கு முன்னாடி 200,0 அப்படின்னு இருந்துச்சு. அந்த பஞ்சத்துக்கு அப்புறம் ரிசோர்ஸஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக சேர்ந்து என்ன பண்ணாலும் அதால் 150 டன் மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடிகிற அளவுக்கு இதோட கெப்பாசிட்டி மாறி போச்சு. அதே நேரத்தில் காட்டன் எடுத்தோம் அப்படின்னா அது 0,75 மாறி போச்சு. பஞ்சத்துக்கு முன்னாடி 0,100 அப்படின்னு இண்டிகேட் ஆயிருந்தது. பஞ்சத்துக்கு அப்புறம் அது 0,75 அப்படின்னு மாறிடுச்சு. இந்த ரெண்டு டாட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா புதிய ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த புதிய ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படிங்கிறது ரெட் லைனில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். செகண்ட் கேள்வி என்ன, வாட் ஹாஸ் ஹேப்பன் டு த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த எக்கனாமி. ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த எக்கனாமிக்கு என்னாச்சு? ஏற்கனவே இந்த நீல லைன் அப்படிங்கிறது இந்த ரெட் லைனை விட எக்ஸ்பேண்டடா இல்லை கொஞ்சம் அதிகமானதாக நம்ம பார்க்குறோம். இந்த ரெட் லைன் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கு. எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா இந்த ப்ளூ லைனை விட அதிகமாக போயிருக்கணும். ஆனால் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த ப்ளூ லைனை விட உள்ளே இருக்கிறத குறிக்கும். இந்த ரெட் லைன் அதாவது புதிய ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் ஆகி இந்த ப்ளூ லைனுக்கு உள்ளே இருக்குது. ஸோ நம்மளோட கன்க்ளூஷன் என்னவா கொடுக்கலாம் அப்படின்னா, there is a contraction in the PPC அப்படிங்கிறத கொடுக்கலாம். மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப். ரெண்டு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வை வர சொல்லியிருக்காங்க. முதல் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படிங்கிறது ப்ளூ லைனாக இருக்குது. ரெண்டாவது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படிங்கிறது ரெட் லைனாக இருக்குது. ரைட், வாட் ஹாஸ் ஹேப்பன் டு த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு எடுத்தோம்னா அது கான்ட்ராக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதோட பதிலாக இருக்கும். ரைட், இன்னைக்கு இதோட இந்த எபிசோடு நம்ம முடிச்சுப்போம். அடுத்த எபிசோட் இதோட கண்டினியூவேஷனாக அடுத்த டாப்பிக்கை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.